ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரபா. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் சைடில் போய் ஒரு திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பியிருக்கோம். நம்ம கூட நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற என்னோடய அத்தை பையன் இன்றைக்கி இந்தியா போகிறாப்புல. ஸோ அதனால் ஒரு திங்ஸ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால நம்ம அதை வாங்கக்காக போய்கிட்டு இருக்கோம். என்னென்னா ஒன் வேலாக மாற்றிட்டாங்க காய்ஸ். மார்க்கெட் சைடில் ரோட்டு வேலை நடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒன் வேலாக மாற்றிட்டாங்க. அதனால் ரொம்ப தூரமாக போய் அப்படி சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இங்கே வந்து ஒன் வேல மாற்றிட்டாங்க அப்படின்னா பேரிகார்டு போலீஸ்லாம் நின்று எப்போதுமே அலர்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு போர்டு தான், அந்த போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அதை பார்த்து நம்ம தான் தெரிஞ்சுக்கிடணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு ஒரு போர்டு வச்சுருவாங்க. ஸோ இதை நம்ம இருந்தால் நம்ம அந்த ரோட்டில் போகலாம், இல்லை அப்படின்னா அது போகக்கூடாது. இதுதான் ரூல்ஸு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெஃப்ட் சைடில் வந்து ரோடு தோண்டி போட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த ரோடு எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் நடக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் கண்டினியூவாக முன்னாடி வரைக்கும் போக முடியல, ரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படியே லெஃப்ட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ஸோ நடந்து போய் நம்ம திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய் அப்படி திங்ஸ் வாங்க போயிட்டேன். ஃபைனலாக கைஸ் நம்ம அந்த திங்ஸ் வாங்கக்கூடிய கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதில் போய் தான் நம்ம திங்ஸ் வாங்க போகிறோம். அப்படி என்ன தான்டா திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படி தானே நினைக்கிறீங்க? நம்ம வாங்க போகிறது இந்த கோடாரி தையில் தான் கைஸ். எப்பா ஐயா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ, நல்லா இருக்கியாப்பா? எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? ஸோ கைஸ், வெளிநாட்டிலேருந்து இந்தியா போகிற எல்லாரோடைய பையிலையும் இருக்கிற ஒரே பொருள் இந்த கோடாரி தைலம் தான். ஸோ இது இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. அதே தான் நம்ம அத்தை வேணும், எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அதையும் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கடல்னு அப்படி எல்லாத்தையும் பார்த்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு திங்ஸ் நம்ம வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வாங்கக்காக நம்ம இங்கேருந்து அப்படி கிளப்பிட்டோம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மாலையோட சென்டர் பகுதின்னு சொல்லலாம். ஸோ இது மஜிதி மஹூதோட நேமு. மாலையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கும் சரி, மாலைக்கு புதுசாக வந்தவங்களும் சரி, உடனே படிக்கிற ஒரே ஏரியா வந்து இது மட்டும்தான். இதுதான் ஒரு மெயின் சிட்டி. ஸோ இதில் தான் நிறைய கடைகள் இருக்குது. இதில் நம்ம ஒரு பெயிண்ட் வாங்கக்காக அந்த கடைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கான பில் பேமெண்ட் எல்லாமே பண்ணிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இன்னும் நம்ம வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.